ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. விதூய க்லேசல்மே குரு சரணயுக்மோ திருதரசமோ பவக்ஷேத்ர பிராப்தௌ கரமபி சதே பூஜன விதௌ பவன்மூர்த்தியாலோகே நயன மததே பாத துளசி பரிக்ராணே கிராணமோ ஸ்ரவணமபி தே சாருச்சரிதே. பிரத்யக்ஷ தெய்வமான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தினால நலம் தரக்கூடிய நம்முடைய நாராயணிய காவியத்தில் 3வது தசகத்தினுடைய உயர்ந்த உத்தமமான ஸ்லோகமான 7வது ஸ்லோகத்தினுடைய வைபவங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து நாராயண பட்டத்திரிக்கு குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ண விதத்தையும் குருவாயூரப்பனிடத்தில் நாராயண பட்டத்திரி சொல்றதையும் காவியத்தினுடைய அழகாக நம்ம கேட்டுருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், குருவாயூரப்பன் ஒருவரே நாராயணியத்தை தலையசைச்சு அங்க கேட்டு இருக்கார். ஆக சொல்லக்கூடியவர் பட்டத்திரி, கேட்பவர் பரமானந்த பரபிரம்ம ஸ்வரூபமான குருவாயூரப்பன் தான் ஸ்ரோதா என்ற ஒரு பெருமையோடு அவர் தலையசைத்து கேட்டு இந்த ஸ்லோகத்தில் பகவானே ஆனந்தப்பட்ட ஸ்லோகம்ன்றதுனால தான் இதனுடைய விரிவான அர்த்தங்களை ஒன்று கூட விடாம நம்ம பல பகுதிகளில் இங்க கேட்டுருக்கோம் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கால்களால குருவாயூரப்பனுடைய சன்னதிக்கு நம்ம நடந்து போய் கைகள் இரண்டையும் அவனுடைய சரணார விந்தங்கள்ல நாம் கைகூப்பி அவனை அர்ச்சித்து அவனிடத்துல நாம் சர்வபாபத்தையும் பக்தியில ஈடுபட வேண்டும்னு ஆரம்பித்த ஒரு பட்டத்திரி நயன மதத்தே, அடுத்ததாக நம் இரு கண்களால் செய்ய வேண்டிய பக்தியினுடைய ஒரு பாவத்தை குருவாயூரப்பனிடத்துல எப்படி தெரிவிக்கிறார், கண்களால் அவனுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம எப்படி அடையணும் என்ற ஒரு வைபவங்களை நமக்கெல்லாம் இப்ப ஆவலாக காத்துருக்கோம். எந்த கிருஷ்ணனுடைய சன்னதியில நாம் இந்த ஸ்லோகத்தை கேட்டுண்டே அந்த கோயில நாம் நம்முடைய கண்களால வீட்டில் இருந்தவாறே நாம் தரிசிக்க இருக்கிறோம் என்ற ஆவல் நமக்கு இருக்கு. ஆம், நாம் இப்போது தரிசிக்கவிருக்கக்கூடிய ஒரு கோயில் சென்னை, அதாவது வடக்கு பகுதியில் வட சென்னையில் அமைந்துள்ள தொழிற்சாலைகள் உள்ள மணலி என்ற ஒரு இடம் நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த மணலியிலே இருக்கக்கூடியது கரிகிருஷ்ண பெருமாள் கோயில் தெரு. கரிகிருஷ்ண பெருமாள் கோயில் தெரு என்று இந்த தெருவுக்கு பெயர் இருக்கும் போதே நாம் புரிந்து கொண்டு விடலாம், இங்கு இருக்கக்கூடிய திருக்கோயிலும் கரிகிருஷ்ண பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோயில் என்று. ஆம், ஏற்கனவே நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் ஒரு கரிகிருஷ்ண பெருமாளை தரிசித்திருக்கின்றோம். அவரும் சென்னையினுடைய வடபகுதியிலே பொன்னேரியிலே நமக்கு தரிசனத்தை அளித்தவர். இங்கு மணலியிலும் கரிகிருஷ்ண பெருமாள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மூலவர் சீனிவாச பெருமாளுடைய திருக்கோலத்திலே இந்த புரட்டாசி மாதத்திலே நமக்கு தரிசனத்தை அளிப்பது என்பது நாம் செய்த பாக்கியம். இப்போது இந்த கோயிலுக்குள்ளே நாம் தரிசிப்பதற்காக கரிகிருஷ்ண பெருமாள் கோயில் தெருவிலே நுழைந்து இந்த கோயிலுடைய ஒரு அழகை வெளியிலிருந்து தரிசிக்கின்றோம். உள்ளே நாம் நுழையும் போது இங்கு அழகான பலிபீடத்தை தாண்டி கொடிக்கம்பத்திலே நாம் உயர்ந்து நம்முடைய வணக்கத்தை பட்டத்திரி கூறியது போல் கைகூப்பி தெரிவித்து கொடிக்கம்பத்திலே இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் இவற்றை தரிசித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தோமே ஆனால் அங்கு பெரிய திருவடியான கருடனானவர் கையை கூப்பிக்கொண்டு எதிரே இருக்கக்கூடிய கரிகிருஷ்ண பெருமாளை ஆனந்த பாஷ்பத்துடன் தான் தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய திருவடியை நாம் வணங்கி உள்ளே நுழைகின்றோம். ஆகா, அழகான விமானத்தினுடைய ஒரு சேவையை நாம் அடைகின்றோம். விமானத்தில் ஒரு ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் பேர் சாய்ந்த திருக்கோலத்தோடு நமக்கு சேவை அளிக்கக்கூடிய மகாவிஷ்ணு, அவருடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றிய நம்மையெல்லாம் படைக்கக்கூடிய பிரம்மா அழகாக அங்கு காட்சி தர, பகவான் நம்மை நோக்கி தன்னுடைய வலது அபய ஹஸ்தத்தை காட்டிக்கொள்ள, அவருடைய திருவடி வாரங்களிலே இருபுறமும் ஸ்ரீதேவியும் பூமி பிராட்டியும் நமக்கு அவருடைய திருவடிகளை வருடிக்கொண்டே
நீங்கள் இந்த திருவடியை பற்றுங்கள், கரிகிருஷ்ணனுடைய திருவடியை அடையுங்கள், மகாவிஷ்ணுவனுடைய திருவடியை சரணாகதி செய்யுங்கள் என்று ஆளுக்கொருவர் ஸ்ரீதேவியும் பூதேவியும் ஒவ்வொரு தத்துவமாக நமக்கு காட்டிக் கொண்டிருக்க, அதை தரிசித்தவாறே சற்று நம்முடைய கண்களை பட்டத்ரி கூறியது போல் நயன மதத்தே என்று இருபுறமும் அவனுடைய ஆலயத்தின் விமானத்திலே திருப்பினோமே ஆனால் மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி என்று இச்சாமீன விகார கச்சப மகாபோத்ரின் என்று பகவான் எடுத்த தசாவதாரத்தினுடைய சுதை சிற்பங்களை நாம் தரிசித்துக் கொண்டு பகவானை தரிசிப்பதற்காகவும் இங்கு இருக்கக்கூடிய மற்ற சன்னதிகள் மற்ற வைபவங்களை நாம் காணுவதற்காகவும் சற்றே நம்முடைய கண்ணை கீழே இறக்கி இங்கு இருக்கக்கூடிய கருடனை மீண்டும் வலம் வந்து மஞ்சள் வஸ்திரத்துடன் கைகூப்பிய ஒரு கோலத்துடன் நாகாபரணங்களை சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய அழகான பெரிய திருவடியான கருடனோடு நம்முடைய பிரதட்சணத்தை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். அவ்வாறு கண்களால் இவ்வளவையும் தரிசனம் செய்யக்கூடிய வைபவத்தை தான் நம்முடைய பட்டத்ரி நாராயணியத்தில் குருவாயூரப்பா பவன்மூர்த்தியாலோகே நயனோ, எங்களுக்கு நீ கண்களை அளித்திருப்பது உன்னுடைய திவ்ய ரூபத்தை நாங்கள் தரிசிப்பதற்காக. நங்கைக்கான நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும் என்று சென்ற பகுதியிலே நாம் கூறினோம் ராமனுடைய அழகை எவ்வாறு மிதிலை வாழ் மக்கள் தரிசித்தார்கள் என்று. அதே போன்று பட்டத்ரி இங்கு எதை ஞாபகப்படுத்துகின்றார்? பகவான் கண்ணனாக அவதரித்த போது பஞ்சபாண்டவர்களுக்கு தான் பார்த்த சாரதியாக நிற்கும் முன் அவர்களுக்காக யுத்தத்தை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, ஏதாவது ஒரு சமாதானம் செய்து கௌரவர்களை காப்பாற்றுவோமா என்று தூதும் சென்றான் பாண்டவ தூதனாக என்பது சரித்திரத்திலே நமக்கு தெரிந்த விஷயம். அவ்வாறு பாண்டவ தூதனாக பகவான் சென்றபோது அவனை பாதாளத்திலே தள்ளுவதற்காக அங்கு வஞ்சகமாக திட்டம் தீட்டி அவனை கீழே தள்ளிய போது அந்த சபையிலே கௌரவர்கள் படைபடைக்க தர்சயன்னு விஸ்வரூபம் என்று கண்ணன் தான் அமர்ந்தவாறே பெரிய விஸ்வரூபத்தை அளித்தானாம். இன்றும் காஞ்சிபுர கஷேத்திரத்திலே அவன் அமர்ந்து கொண்டு பாண்டவ தூதனாக விஸ்வரூப தரிசனத்தை நமக்கு அளிக்கக்கூடிய காட்சியான அழகான திருக்கோயில் ஒன்று உள்ளது. அந்த ரூபத்தை யார் பார்த்தார்களோ இல்லையோ அந்த கண்ணனுடைய அமர்ந்த பாண்டவ தூதனான விஸ்வரூபத்தை ஒருவன் காணக்கூடிய பெரும் பாக்கியத்தை அளித்தான். யார் அவன்? பிறந்தது முதலே தன்னுடைய கண்கள் தெரியாத திருதராஷ்டிரன். பார்வை இல்லாதவனுக்கு பகவான் அந்த விஸ்வரூபத்தினுடைய பார்வையை அந்த சபையிலே அளித்தார். அவனுடைய பிரம்மாண்டமான ரூபத்தை பார்த்தான். அந்த தரிசனம் கிட்டியவுடன் கையை கூப்பினான். ஆனந்த கண்ணீர் பெருகியது. கண்ணன் அவனிடம் கேட்டார், உனக்கு என்ன வரம் வேண்டும்? எந்த வரத்தை வேண்டுமானாலும் நான் தருகின்றேன் என்று சொன்னார். அப்போது திருதராஷ்டிரன் கேட்ட வரம் இந்த பட்டத்ரியோடு ஸ்லோகத்தோடு ஒத்து போகக்கூடிய அழகு. பவன் மூர்த்தியாலோகே நயனம். கிருஷ்ணா, காண கிடைக்காத ஒரு தரிசனம் என்னுடைய கண்களுக்கு இன்று கிடைத்துவிட்டது. திருவடியிலிருந்து திருமுடி வரல் உன்னுடைய அழகான விஸ்வரூப தரிசனத்தை என் கண்கள் பார்த்து விட்டது. அதனால் நீ எனக்கு வரமளிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை உனக்கு இருந்தால் கிருஷ்ணா, தயவு செய்து எனக்கு நீ அளித்த பார்வையை மீண்டும் பெற்றுக்கொண்டு விடு. எனக்கு பார்வையே வேண்டாம். உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அடைந்த இந்த கண்களால், இந்த நயனத்தால் திருதராஷ்டிரனான நான் வேறு எதையும் உலகத்திலே பார்க்க விரும்பவில்லை. எனக்கு பார்வை வேண்டாம். தயவு செய்து நான் முதலாகவும் கடைசியாகவும் என்னுடைய கண்களால் பார்த்த பார்வையானது காண கிடைக்காத என்னுடைய கண்ணனுடைய திவ்ய தரிசனமாக இருக்க மீண்டும் என்னை பார்வையற்றவனாகவே ஆக்கிவிடு என்று பிரார்த்தித்தானாம். அதுதான் பக்தி பாவம். அதையே இங்கு பட்டத்ரி குறிப்பிடுகின்றார். கிருஷ்ணா, எங்களுக்கு நீ கண்ணை கொடுத்தது எப்போதெல்லாம் உன்னிடத்திலே எங்களுக்கு பக்தி ஏற்படுகின்றதோ அவ்வாறு உன்னுடைய நேத்திரத்தை நாங்கள் தரிசிக்க வேண்டும். நாங்கள் சாதாரணமான கண்களால் பார்க்கின்றோம். நீ எவ்வாறு இருக்கின்றாய்? நயன மதத்தே, கமலக்கண்ணனாக நீ எங்களுக்கு காட்சியளிக்கின்றாய். உன்னுடைய கண்கள் எங்கு நோக்கினாலும், நீ ராமனாக இருந்தாலும் சரி, கண்ணனாக இருந்தாலும் சரி, மகாவிஷ்ணுவாக ஆதிசேஷன் மேல் தயனித்தாலும் சரி, கவண்ணம் தாமரை வாய் கமலம் கண்ணினையும் அரவிந்தம் என்ற ஆழ்வார்கள் உன்னுடைய கண்ணை தாமரை கண்ணனாக புகழ்கின்றார்கள்.
நீயும் அதனால் கண்ணனும் அதே ரூபத்தோடு தாமரை கண்ணனாகவே நீ பிரகாசிக்கின்றாய். அந்த ரூபத்தை நாங்கள் எங்களுடைய கண்களால் பார்க்க வேண்டும். அதனால் என்றோ குந்தி தேவியானவள் பாரத யுத்தம் எல்லாம் முடிந்து அவனுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்த போது கிருஷ்ணன் குந்தி தேவியை கேட்கின்றார், அம்மா, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள். எல்லாவற்றிற்கும் நான் எல்லாவற்றையும் அளித்து விட்டேன். குந்தி தேவியை எப்போதும் அத்தை என்றே கிருஷ்ணன் அழைப்பாராம். தன்னுடைய அத்தை பாவத்திலே பழகக்கூடிய அவளை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேண்டும், உனக்கென்று நான் தனியாக எதையும் செய்யவில்லையே என்று கேட்கின்றாள். அப்போது மிகவும் பக்தியோடு அவள் கண்ணனிடத்திலே விண்ணப்பிக்கின்றாள், நயனம் கிருஷ்ணா நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரஜே. குந்தி தேவி அவனிடத்தில் வரம் கேட்கவில்லை, ஒரே ஒரு அழகை வர்ணித்தால், எப்போதுமே உன்னுடைய கண்களை நான் தரிசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜலோச்சனாய. உன்னுடைய பார்வையினுடைய அந்த ஒரு தீக்ஷண்யம், அந்த கண்களிலே இருக்கக்கூடிய அழகு தாமரை போன்று இருக்கின்றது என்று சோஸ்திரம் செய்தவள் மறுபடியும் கண்ணன் வற்புறுத்தினான், உனக்கு ஏதாவது ஒரு வரத்தை நான் அளிக்க வேண்டும் என்று. அப்போது குந்தி தேவியினுடைய பக்தி இருக்கின்றதே, கண்ணா, என்னுடைய பாண்டவ வம்சத்தையே நீ அரக்கு மாளிகையில் இருந்து காப்பாற்றினாய், திரௌபதிக்கு வஸ்திரத்தை நீ பொழிந்தாய், எங்களுக்காக தேரை ஓட்டினாய், தூது சென்றாய், எங்களுடைய வம்சத்தை சேர்ந்த பரீட்சித்தை கூட நீ காப்பாற்றி விட்டாய். இவையெல்லாம் எனக்கு செய்ததுதானே, தனியாக ஏன் வரம் கேட்க வேண்டும்? அப்போதும் கண்ணன் வற்புறுத்துகின்றார், அத்தை குந்தி தேவி, தாங்கள் ஏதாவது வரம் கேட்க வேண்டும். அப்போது குந்தியினுடைய பாவம் பட்டத்திரையனுடைய கஷ்டத்திற்கு எவ்வாறு நாராயணியத்தில் ஒத்து போகின்றது. கிருஷ்ணா, எனக்கு ஏதாவது வரமளிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால், விபதஸ்வதே கிருஷ்ண யாசு சங்கீர்த்தியதே கரிகே. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அடிக்கடி எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இரு என்று பிரார்த்தித்தாளாம். கண்ணன் சிரித்தானாம், என்னிடத்தை சுகத்தை கேட்பவர்கள் தான் அதிகம், நீ ஒருத்தித்தான் கஷ்டத்தை கேட்கின்றாய். அப்போது குந்தி தேவி பக்தியுடன் சொன்னாள், கண்ணா, சுகமாக இருக்கும் போது உன்னை நினைக்க எங்களுக்கு தோன்றுவதில்லடா. நாங்கள் கஷ்டப்படும் போது தான் கிருஷ்ணா என்று கதறுகின்றோம், குருவாயிரப்பா என்று கதறுகின்றோம். யாசு சங்கீர்த்தியதே கரிகி. உன்னை நினைக்க வேண்டுமானால் எங்களுடைய கண்கள் உன்னுடைய ஆலயத்திற்கு வந்து உன்னை தரிசிக்க வேண்டுமா, ஆனால் உன்னுடைய ஞாபகம் வர வேண்டுமானால் எங்களுக்கு கஷ்டத்தை அளி என்று. அதைத்தான் பட்டத்திரியும் பிரபூதா திவ்யாதி, கஷ்டத்தை கொடுத்து குருவாயிரப்பா உன்னை தியானிக்க செய்து விட்டாய், ஆனால் உன்னுடைய சரண கமலங்களை எங்களுடைய கண்களால் நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பக்தியினுடைய பரிணாமத்தை எவ்வாறு தொடருகின்றார் என்ற நாராயணியத்தினுடைய ஒரு வைபவத்தை இந்த திருக்கோயிலில் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு நாம் அடுத்த பகுதியிலே கேட்கலாம்.